கதைச்சொலை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க தேவி. விக்ரமாதித்தன் கதையோட தொடர்ச்சியா 11வது வித்வ சிரோன்மணி பதுமை சொல்லிய நிர்ஜீவ பட்டணத்து சர்க்குணவதி கதை. மறுநாள் காலையில் போஜராஜன் அதிசய சிம்மாசனத்தின் மீது ஏறி அமர முயன்ற போது 11வது படிக்கு காவலான வித்வ சிரோன்மணி என்னும் பதுமை அவனை தடுத்து நிறுத்தி விக்ரமாதித்தனை பற்றிய சுவையான கதை ஒன்று சொல்லத் தொடங்கியது. விக்ரமாதித்த சக்கரவர்த்தி நீதி நெறி தவறாமல் ஆட்சி புரிந்து வரும் நாளில் நாடாறு மாதம் முடிந்து காடாறு மாதம் புறப்பட சில நாட்கள் இருந்தன. அப்பொழுது வேதாளத்தை அழைத்து மற்ற நாடுகளின் நிலவரத்தை அறிந்து வரச் சொன்னான். வேதாளமும் அவ்வாறே சென்று திரும்பி வந்து வாரணபுரி என்னும் நகரில் உள்ள வினோதத்தை கூறிற்று. வாரணபுரி என்னும் ராஜ்யத்தை அரசாளும் கோயில் சுரூபனுக்கு முதுமை பிராயத்தில் அருந்தவத்தின் பயனாய் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் பிறந்தது. அந்த பெண்ணுக்கு சர்க்குணவதி என்னும் பெயர் சூட்டி செல்லமாக வளர்த்து பெரியவளானதும் அறநூல்கள், இலக்கியம், புராணம், தர்க்கம், உபநிடதம், கைவல்யம் முதலான சகல கலைகளையும் கற்பித்து தன் புத்திரியை விவேகத்திற்கு சிறந்தவளாக்கினார். பருவம் சர்க்குணவதிக்கு புத்தமுது போன்ற பேரழகையும் அள்ளி கொடுத்தது. புது மெருகுடன் விளங்கினாள் இளவரசி. இதை கண்ட மன்னன் சர்க்குணவதியை பெண்டிரின் காவலுடன் கன்னி மாடத்தில் வைத்து பாதுகாத்து வந்தான். ஒரு சமயம் கோயிற் சுரூபன் வேட்டைக்கு சென்றான். வனவிலங்குகளை வேட்டையாடிய வெற்றியுடன் திராட்சை மதுவையும் அருந்தி அரசன் போதையில் தள்ளாடி கொண்டிருந்தான். அப்போது அவ்வனத்திலே ரிஷி பத்தினி ஒருத்தி தன்னந்தனியாக குளித்துக் கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் மன்னனுக்கு மோகபோதையும் தலைக்கேறியது. உடனே அரசியல் அதிகார வர்க்கத்தின் அருகில் இயல்பாக அமைந்திருக்கும் ஆக்கிரமிப்பு வெறியுடன் அவளை நெருங்கி கையை பிடித்தெழுத்தான். கற்பின் சக்தியுள்ள அப்பத்தினி கோபம் கொண்டு, மூர்க்கனே, நீ அதிகார திமிரோடு அரசாளும் உன் ராஜ்யம் பகற்காலத்தில் நிர்ஜீவியாய் போக கடவது என்று சாபம் விட்டுவிட்டு போய்விட்டாள். அவ்வுத்தமையின் சாபப்படி பகல் முழுவதும் வாரணபுரி நகரில் உள்ள அரண்மனை வாசிகள், குடிப்படைகள், உயிர் பிராணிகள் அனைத்தும் இறந்து பிரேதம் போல கிடந்து இரவு காலத்தில் மட்டும் உயிர் பெற்றெழுந்து உலாவி வந்தார்கள். அந்நகர் முழுவதும் இரவில் மட்டும் களியாட்டங்கள் பெருகி பகற்காலம் போல காட்சியளிக்கும். இளவரசியின் கன்னி மாடத்தில் சர்க்குணவதியும் இரவு நேரத்தில் உயிர் ஸ்மரணை பெற்றெழுந்து தன்னை அலங்கரித்துக் கொண்டு தனக்குரிய நாயகனை கற்பனையில் எழுதி எழுதி பார்த்து பெருமூச்சுடன் நிலா உப்பரிகையில் உலாவிக் கொண்டிருப்பாள். இவ்வாறிருக்கும் நாளில் இமய பர்வதத்தில் வாசம் செய்யும் அரக்கன் ஒருவன் சாகா வரம் பெற்று கோர உருவுடன் எதிர்ப்பட்டோரை துவம்சம் செய்து அட்டகாசத்துடன் வந்து கொண்டிருந்தான். அவன் துறவிகளின் அருந்தவத்தை பங்கப்படுத்தியும் தேவர்களை திக்குமுக்காடச் செய்தும் கடல் நீரை காட்டில் இறைத்தும் தன் கைவரிசையை காட்டியபடி ஆகாய மார்க்கமாய் வந்தான். அப்பொழுது இரவு நேரமாகையால் வாரணபுரியில் ஜோதிமயமாய் வண்ண விளக்குகள் மின்னி அரக்கனின் கண்ணை பறித்தன. இரவு நேரத்தில் இந்த ஒளிவர காரணம் என்ன என்ற அரக்கன் கீழே பூமியை உற்று பார்த்தான். அப்போது கன்னிமாடத்தின் உப்பரிகையில் உலாவிய சர்க்குணவதி அவனுடைய பசிபிடித்த கண்களுக்கு தென்பட்டாள். இளவரசியின் புத்தம் புது அழகு அவனை மயக்கி காந்தம் போல கவர்ந்தெழுத்தது. இறங்கினான் ராட்சதன். நுழைந்தான் உப்பரிகையில். தூக்கினான் சர்க்குணவதியை. கொண்டு சென்றான் தன் குகைக்கு. அழகு பொக்கிசத்தை அரக்கன் வெகு தொலைவில் உள்ள தன்னுடைய இமயமலை குகைக்குள் சிறை வைத்து அவளிடம், வம்பு செய்யாதே மாதே, மாற நம்பினால் மயங்கி கிடக்கும் எனக்கு மணமாலை சூடு என்றெல்லாம் கொஞ்சம் மொழி பேசினான். அனைத்தும் நஞ்சாயிருந்தது அழகிக்கு. மிஞ்சினால் அரக்கனிடமிருந்து தப்ப முடியாது என்று யோகித்த சர்க்குணவதி, வலிமை மிக்க நீர் என்னை என்று தூக்கி வந்தீரோ அன்றே நான் தங்களுடையவளாகி விட்டேன். ஆனால் ஒன்று, நான் 3 ஆண்டு காலமாக மாங்கல்ய சுகத்தை கோரி கன்னி விரதம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறேன். விரத காலத்தில் ஆண் சகவாசமே ஆகாது. அது முடிய இன்னும் 3 மாதங்கள் இருக்கிறது. அதுவரை பொறுங்கள். கிணற்று நீரை வெள்ளமா கொண்டு போகப் போகிறது என்று கெஞ்சினாள். அரக்கனும் அதற்கு சம்மதித்து அவளுடைய பள்ளி அறையை நெருங்காமல் விலகியே இருந்தான். மறுநாள் பகற்பொழுது முடிந்து ராக்காலமானதும் சர்க்குணவதியின் சொந்த ஊரில் அவளுடைய பெற்றோர்கள் உயிர் பெற்றெழுந்து புத்திரியை காணாமல் புலம்பி உண்ணாமல் உறங்காமல் இருந்து பொழுது விடிந்ததும் உயிர் நீத்த சவமாகி விடுகிறார்கள். இவ்வாறு வாரணபுரி ராஜ்யத்தின் வினோதத்தை வேதாளம் சொன்னதும் வியப்படைந்த விக்ரமாதித்தன் தன் மந்திரியான பட்டியை அழைத்து ராஜ்ய நிர்வாகத்தை நலமுடன் ஒப்புவித்துவிட்டு காடாறு மாதம் புறப்பட்டான். சிரமுடி, புயக்கவசம், தேகப்பந்து, மந்திரவாள் முதலியவற்றுடன் திருநீற்று காப்பும் அணிந்து வேதாளத்தின் மீதேறி வாரணபுரி பட்டணம் வந்தடைந்து நகர் முழுவதும் சுற்றி பார்த்து அரண்மனையையும் கண்டு அங்கு பட்டணம் முழுவதும் பகற்காலத்தில் உயிரற்ற ஜீவன்களாயிருப்பது கண்டு பரிதாபப்பட்டு பத்மாசனம் போட்டு நிஷ்டையில் ஆழ்ந்து தனது இஷ்ட தெய்வமாகிய உஜ்ஜயினி மகாளியை வணங்க அம்மன் பிரசன்னமானாள். தேவி, தயாபரி, எனக்கு யாதொரு குறைவும் இல்லை. இருந்தாலும் இந்த பட்டணம் இவ்வாறு இருக்கிறதே, இதற்கு சாப விமோசனம் அளிக்க தயை புரிய வேண்டும்
என்றான் விக்ரமாதித்தன். மகனே, உனக்கு நிகர் உலகில் இல்லை. ஆனாலும் என்ன செய்வது? ஒரு ரிஷி பத்தினியால் வந்த சாபம் இது. விமோசனமும் அவளால் தான் நேர வேண்டும். விரைவில் விமோசனமில்லையானால் இந்த ஊருக்கே இதைவிட பெரும் தீங்கு வரும் என்று கூறி நிலை விட்டு நீங்கி தன் நிலை அடைந்தாள் பராசக்தி. இதை கேட்ட விக்ரமாதித்தன் 120 வயது சென்ற கிழ வேதியனைப் போல் வடிவெடுத்து அந்த ரிஷி பத்தினி இருக்கும் ஆரண்யத்திற்கு சென்று அவளுடைய ஆசிரமத்தின் அருகில் வேதாளத்தின் உதவியால் பெரிய சிதை தயாரித்து தீக்குழி மூட்டி அரஹர சம்போ மகாதேவா என்று முணுமுணுத்தபடி தள்ளாடி அடியெடுத்து வைத்து அத்தீக்குழியை சுற்றி சுற்றி வந்து அதில் விழப்போனான். அதை கண்ட ரிஷி பத்தினி மனம் பதறி அக்கிழ வேதியின் அருகில் வந்து, சாஸ்திரிகளே, தங்களுக்கு என்ன குறை? தாங்களேன் தீக்குளிக்கப் போகிறீர்கள்? இந்த தள்ளாத வயதில் வந்த பொல்லாத துன்பம் என்ன என்று பரிவோடு வினவினாள். அம்மையே, இனி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? என் குறை தீர்க்க யாரால் இயலும்? சொன்னால் மட்டும் உன்னால் ஆகுமா என்று சலிப்போடு பேசினான் விக்ரமாதித்தன். பெரியவரே, தங்கள் குறையைச் சொன்னால் என்னால் கூடுமானவரை நிச்சயமாக தீர்த்து வைப்பேன். ஆகவே தாங்கள் தீ குளிக்காது என்னிடம் உள்ளதைச் சொல்லுங்கள் என்றாள். ரிஷிபத்தினியே, கேள். என் சொந்த ஊர் சரஸ்வதி பட்டணம். என் பெயர் கெங்குப்பட்டர். எனக்கு வெகு காலம் வரை புத்திரன் இல்லாமல் இருந்து 100 வருஷங்களுக்கு பிறகு காசி விஸ்வேஸ்வரனுடைய அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்த்து சகல கலைகளையும் கற்பித்து தகுந்த வயதில் நிர்ஜீவி பட்டணத்து வேத சாஸ்திர பட்டருடைய குமாரத்தியான கீத சரஸ்வதிக்கு இரவு முகூர்த்தத்தில் கல்யாணம் செய்து மருமகளோடு என் ஊருக்கு அழைத்து வந்தேன். சில நாட்களுக்கு பிறகு என் மருமகளோடு என் மகன் தன் மாமியார் வீட்டுக்கு சென்றான். அப்போது சம்சாரத்தின் ஊரே வினோதமாய் மாறிப்போயிருப்பதை கண்டான். அங்கே ஈ எறும்பு உட்பட சகல உயிர் பிராணிகளும் பகற்பொழுதில் ஜீவனற்று பிரேதம் போல் விரைத்து கிடப்பதையும் ராக்காலத்தில் உயிர் பெற்றெழுந்து உற்சாகமாய் நடமாடுவதையும் அறிந்து வியந்தான். அவனுடைய மனைவி தன் உறவினர் படும் துயரத்தைக் கண்டு மனம் வருந்தி அவர்களை விட்டு பிரிய விரும்பாமல் பிறந்தகத்திலே தங்கியிருந்ததால் என் மகனும் அவர்களோடு இருந்து வந்தான். ஒரு நாள் என் மகனையும் மருமகளையும் எங்களூருக்கு அழைத்து வரச் சென்ற நான் வாரணபுரியில் உள்ள அருவெருப்பான நிலையைக் கண்டு அதன் மர்மம் என்னவென்று காரணம் கேட்டபோது என் சம்பந்தியான சாஸ்திரப்பட்டருடன் இருந்த மற்றவர்கள், அட பாவி, எந்த வேளையில் உன் மகன் எங்கள் நகரத்து பெண்ணை கைப்பிடித்தானோ அதிலிருந்து இம்மாதிரி நிகழ்கிறது என்று திட்டி அடிக்க வந்தனர். அதை கேட்டு தன் மீது பழி வந்ததால் வெகுண்ட என் செல்லக்குமாரன் காளிகாதேவி கோயிலுக்கு சென்று கழுத்தை அறுத்து கொண்டு மடிந்தான். உடனே அவன் மனைவியும் உயிரை மாய்த்து கொண்டாள். குமாரத்து இறந்ததைக் கண்ட அவளுடைய தாய் தகப்பனார் தாங்களும் உயிரை மாய்த்து கொண்டார்கள். இப்படி ஒருவர் பின் ஒருவராக இறந்த பின் எனக்குத்தான் இந்த உலகில் என்ன இருக்கிறது? நான் யாருக்காக வாழ்ந்து எதை சாதிக்கப் போகிறேன் என்று கண்ணீர் விட்டு பிரலாபித்தான் கிழவேதியன். சாஸ்திரிகளே, அந்த வாரணாபுரி பட்டணம் நிர்ஜீவனாக போனதற்கு காரணம் உங்கள் புத்திரன் அல்ல. நான் குளித்துக் கொண்டிருக்கையில் அப்பட்டணத்து அரசன் காமத்தால் கருத்திழந்து என் கையை பிடித்தெழுத்தான். அதனால் நான் இட்ட சாபந்தான் இவ்வளவிற்கும் காரணம். வருந்தாதீர்கள், சாபத்தை நீக்கிவிட்டேன். உங்கள் குமாரனும் குடும்பத்தினரும் வாரணாபுரி பட்டணத்தில் உள்ள ஜீவராசிகளும் சாபம் நீங்கி பகற்காலத்திலும் உயிர் பெற்று சஞ்சரிப்பார்கள். தாயே, கற்பரசைகளின் சக்திக்கு ஈடாக எதை சொல்வது? உங்களுக்கு மும்மூர்த்திகளுமே இணையில்லை என்று விக்ரமாதித்தன் கூறி விடை பெற்று கொண்டு வாரணாபுரி வந்து பார்க்க அங்குள்ளவர்களெல்லாம் உயிர் பெற்றிருக்க கண்டான். ஆனால் அப்பட்டணத்து அரசனும் அரசியும் தங்களின் குமாரத்தியை காணாது புலம்பிக் கொண்டிருந்தனர். அதை கண்ட விக்ரமாதித்தன் மனதில் தேவியை நினைத்தவனாய் வேதாளத்தின் மீதேறிக்கொண்டு சர்க்குணவதி சிறையிருக்கும் இமய பர்வத குகைக்கு சென்றான். அப்போது அவ்வரக்கன் வெளியே சென்றிருந்தான். விக்ரமாதித்தனை கண்ட சர்க்குணவதி இதுவும் அரக்கனின் சூதோ என்று ஐயுற்று அரக்கனை மாறு வேண்டம் பூண்டு வந்திருக்கிறான் என வெகுண்டாள். அவளின் பயத்தை உணர்ந்து கொண்ட விக்ரமாதித்தன், பெண்ணே, அஞ்சாதே, நான் உஜ்ஜயினியை ஆளும் விக்ரமாதித்த மன்னன். உன்னை காப்பாற்றவே இங்கு வந்தேன் என்றான். என்னை வாழ்விக்க வந்த தெய்வமே, என்னை தூக்கி வந்த அரக்கன் மிகவும் கொடியவன். கன்னி விரதம் என்று கூறி 3 மாத காலமும் அவன் மோகத்திற்கு வசப்படாது இருந்து வந்தேன். நாளையோடு விரத நாளும் முடிகிறது. நாளையே எனக்கு மணமாலையிட்டு என் அழகை சூறையிடவும் சுபவேளை நிச்சயித்திருக்கிறான். இறை தேடப் போன இரக்கமற்ற அந்த அரக்கன் வந்து விடுவான். அதற்குள் என்னை இங்கிருந்து அழைத்துச் சென்று விடுங்கள். அவன் வந்தால் என்னால் தங்களுக்கும் ஆபத்து. சாகாவரம் பெற்ற அவனை யாரும் எளிதில் கொல்லவே முடியாதாம் என்றாள் அவள். பெண்ணே, நான் சுத்த வீரன். சத்தமின்றி திருட்டுத்தனமாய் உன்னை தூக்கிச் செல்வது கோழைகளின் செயலாகும். அது என் வீரத்திற்கே இழுக்கு. நேரடியாக அந்த அரக்கனை கொன்றே உன்னை அழைத்துச் செல்கிறேன். ஆனால் ஒன்று, நீ மட்டும் அவனிடம் சாகசமாக பேசி அவனுடைய பிராண நிலையின் ரகசியத்தை தெரிந்து கொள்.
உன் தாய் தந்தையரை காத்து உங்கள் பட்டணத்தையும் எப்பொழுதும் போல நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட்டேன். அரக்கனை கொன்று உன்னை மீட்பது ஒன்றுதான் இப்போது எஞ்சியுள்ள என் கடமை என்றான் விக்ரமாதித்தன். மன்னவரே, அந்த அரக்கன் திரும்பி வரும் நேரமாயிற்று. சக்கரவாக்கம் போல் வந்தீர்கள், கொத்தி போக மறந்து விடாதீர்கள் என்று கூறினாள் சர்க்குணவதி. விக்ரமாதித்தனும் அங்கிருந்து புறப்பட்டு ஒரு வனத்தில் சென்று பொழுதை போக்கிக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் அரக்கன் குகைக்கு திரும்பி வந்தான். சர்க்குணவதியிடம் கனி, தேன், மலர் யாவும் கொண்டு வந்து கொடுத்து கொஞ்சி கொஞ்சி பேசினான். அவளோ மறுமொழி பேசாது மாறுபட்ட முகத்தோடும் வேறுபட்ட மனதோடும் இருந்தாள். அடியே, இதென்ன, இன்று உன் முகம் மாறுபட்டிருக்கிறது? உன் கன்னி விரதம் இன்னமுமா முடியவில்லை? நாளை என்னை மணக்கப் போகும் மலர்ச்சி உன் முகத்தில் ஏன் இல்லை என்று கேட்டான் அரக்கன். விரதமெல்லாம் முடிந்துவிட்டது. ஆனால் ஒன்று, நீர் என்மேல் அன்பா இருக்கிறீர் என்பதற்கும் என்னை மனப்பூர்வமாக நம்புவீர் என்பதற்கும் என்ன ஆதாரம்? அரக்கர்களின் குணம் அடிக்கடி மாறுமாமே என்றாள் சர்க்குணவதி. போடி பைத்தியக்காரி, நான் உன்மேல் உயிரையே வைத்திருக்கிறேன். நீதான் என் வாழ்வென்று கருதி இருக்கிறேன். உன்னை பரிபூரணமாக நம்புகிறேன். என்னை நீயும் நம்பு. என் மேல் உயிரை வைத்திருப்பதும் என்னை நம்புவதும் உண்மையானால் சாகாவரம் பெற்ற உம்முடைய பிராண நிலையின் மர்ம ரகசியத்தை சொல்லும். கேள் பெண்ணே, மல்லிகார்ஜுன மலையடிவாரத்தில் ஒரு விநாயகர் கோவில் உண்டு. அக்கோவிலிலே ஒரு சுரங்கம் உண்டு. விநாயகரை தள்ளிவிட்டு அப்புறம் போனால் ஈசானிய குகை என்றொரு பிலத்வாரம் உண்டு. அந்த பிலத்வாரத்தில் கூர்மதி என்றொரு ஆமை உண்டு. அந்த ஆமை வயிற்றில் பொய்யாக்கை என்ற ஒரு புழு வாசம் செய்கிறது. அந்த புழுவின் தலையில் என்னுடைய பிராணன் இருக்கிறது. அந்த புழுவின் தலையை அறுத்து என் முன்னால் போட்டால் உடனே என் உயிர் பிரியும். எப்பேற்பட்டவர்களானாலும் இவ்வளவு ரகசியத்தையும் கண்டுபிடித்து என்னை கொல்ல முடியாது. நாளை மணமாக போகிற மணப்பெண் தன் மாங்கல்யத்தை கட்டிக்காக்க விரும்புவாள் என்பதினால்தான் இப்போது இந்த ரகசியத்தை சொன்னேன். சர்க்குணவதி மனம் பூரித்து புன்னகை செய்தாள். மறுநாள் அதிகாலையில் அரக்கன் உணவு சேகரிக்க வெளியில் சென்றிருந்த சமயம் பார்த்து விக்ரமாதித்தன் அவனுடைய குகைக்கு வந்து சர்க்குணவதி வாயிலாக சகல ரகசியங்களையும் சரியாக கேட்டு தெரிந்து கொண்டு வேதாளத்தின் மீதேறி மல்லிகார்ஜுன மலைக்கு சென்று தேவியை வணங்கிவிட்டு மந்திரவாளை உருவிக்கொண்டு பாதாளத்தில் இறங்கி அங்கிருந்த சுனையை சுற்றி தேடி பார்த்து அங்கிருந்த பிள்ளையார் கோவிலை கண்டு விக்கணமில்லாமல் வெற்றியாக காரியம் முடிய அவரை வணங்கினான். விக்ரமாதித்தன் துஷ்ட நிக்கிற சிஷ்ட பரிபாலனாகையால் விநாயகப் பெருமானும் அவனுக்கு வழிவிட்டார். அந்த வழியை விக்ரமாதித்தன் சென்று பிலத்துவாரத்திற்குள் புகுந்து தேடி பார்க்க கருமலை போன்று ஒரு ஆமையானது படுத்திருப்பதைக் கண்டான். உடனே தன் மந்திரவாளால் அதை ஒரே வெட்டாய் வெட்டி அதனுடைய வயிற்றை கிழித்து குடல்களை எடுத்து பார்க்கும்போது அதனுள் கொம்பேரி முக்கனை போன்ற நிலப்புழு ஒன்று இருந்தது. உடனே அதை இரண்டாய் வெட்டி எடுத்துக்கொண்டு பிலத்வாரத்தை விட்டு வெளியே வந்து வேதாளத்தின் மீதேறி மல்லிகார்ஜுன மலையை சார்ந்த ராட்சதன் இருக்கும் குகைக்கு வந்தான் விக்ரமாதித்தன். அரக்கனும் அப்பொழுது குகையில் இருக்கவே விக்ரமாதித்தன் தான் கொண்டு வந்த புழுவை அவன் எதிரில் இரண்டாய் துண்டித்து போட அந்த புழு துடிதுடித்தது. அதைப் போலவே அரக்கனும் துடிதுடித்து இடி முழக்கம் போல சாவு கூச்சலிட்டு மண்ணில் விழுந்து மடிந்தான். அதன் பின்னர் விக்ரமாதித்தன் உற்சாகத்தோடு சர்க்குணவதியை அழைத்து கொண்டு வேதாளத்தில் ஏறி வருணாபுரி நோக்கி வரும் வழியில் ஒரு குளக்கரையில் இறங்கி தாகந்தீர்த்து கொண்டு அருகிருந்த சோலையில் அமர்ந்து களைப்பாறினான். அப்போது அவ்வழியே வந்த கந்தல் துணி கட்டிய ஏழை அந்தன வாலிபன் ஒருவன் சர்க்குணவதியை கண்டதும் மையல் கொண்டு மோகன் தலைக்கேற மூர்ச்சையாகி விழுந்தான். அவனை விக்ரமாதித்தன் தூக்கி களைப்பாற்றி விவரத்தை வினவினான். அதற்கு அந்த வறிய வாலிபன், போமானே, இந்த பூசுரன் பருவம் வந்த நாள் முதலாய் வறுமை வந்த காரணத்தால் மன்மத விகாரம் தீராமல் வாழ தவித்து வீணாக அலைகிறேன். இப்பொழுது நீர் கொண்டு வந்திருக்கும் இந்த வனிதையை கண்டதும் இவள் மீது மட்டற்ற காதல் கொண்டு விட்டேன். வறியவனுக்கு இந்த அழகு பொக்கிஷம் கிடைக்குமாவென்று ஏங்கி உயிர்விடப் போகிறேன் என்றான். அதை கேட்ட விக்ரமாதித்தன் புன்னகை புரிந்து, வறியவனே, உனக்கு இந்த பெண்ணை கனிகாதானம் செய்கிறேன், வாரும் என்று அவனையும் சர்க்குணவதியையும் அழைத்துச் சென்று அரண்மனையில் விட சர்க்குணவதியின் தந்தையான கோயிற் சுரூபனும் அவன் மனைவியும் அளவிலாத ஆனந்தமடைந்தனர். விக்ரமாதித்தனின் வேண்டுகோளுக்கிணங்கி இளவரசி சர்க்குணவதியை அந்த ஏழை பண்டிதனுக்கே திருமணம் செய்து வைக்க வாரணபுரிக்கும் அவனையே அரசனாக்கி முடியும் சூட்டி வைத்தார்கள். விக்ரமாதித்தன் அங்கிருந்து விடை பெற்றுக் கொண்டு வேதாளத்தின் மீதேறி உஜ்ஜயினியை அடைந்து நாடாறு மாதம் அரசாளத் தொடங்கினான். இவ்வாறு கதை சொல்லி முடித்த பதுமை, கேட்டீரா போஜ மகாராஜரே, இதற்கு சரிசமமான திறமையும் உதாரணமும் உம்மிடம் இருக்குமானால் இச்சிம்மாசனத்தில் ஏறும், இல்லையேல் வந்த வழியை பாரும் என்று சொல்லியது. அப்பொழுது சூரியாஸ்தமனம் ஆகிவிடவே போஜ மகாராஜன் மௌனமாக தன் அந்தப்புறத்தை நோக்கி திரும்பினான். மேற்கூறிய கதைக்கு பதிலாக வடமொழி மூலத்தில் 18வது படிக்கு காவலான ரதிலீலா என்னும் பதுமை பின்வரும் கதையை கூறியதாக உள்ளது.
சூரிய மண்டல பிரயாண கதை. மணிபுரம் எனும் நகரத்தில் கோவிந்த சர்மன் எனும் பண்டிதன் ஒருவன் இருந்தான். அவன் நீதி சாஸ்திரத்தை நன்கு கற்றறிந்தவன். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். தினந்தோறும் அவனை தன்னருகில் உட்கார வைத்துக் கொண்டு நீதி சாஸ்திரங்களை சொல்லி வருவான். அறிவுள்ள மனிதன் துஷ்டர்களுடன் ஒருபோதும் சகவாசம் கொள்ளக்கூடாது. ஏனெனில் பயங்கரமான விளைவுகளுக்கு முக்கிய காரணம் அதுதான். நல்லவர்களுக்கு ஏற்படும் பயங்கரமான கெடுதல்களுக்கு காரணம் அவர்கள் கெட்டவர்களுடன் சகவாசம் கொள்ளுவதே. நான் அறிந்ததை இங்கே கூறுகிறேன். ஸ்ரீராமன் மனைவியான சீதாதேவியை இலங்கையின் அதிபதி ராவணேஸ்வரன் தூக்கிக் கொண்டு சென்றான். ஆகவே தென்கடல் அணையினால் இறுக்கி கட்டப்பட்டது. அதனால் நல்ல மனிதர்களுடன் எப்பொழுதும் பழகு. நல்லவர்களின் சகவாசத்தை தவிர இவ்வுலகில் பயன் தரக்கூடியது ஒன்றுமில்லை. பெண்களிடம் ரகசியத்தை சொல்லாதே. வருங்காலத்தை பற்றிய கவலைகளை எண்ணாதே. உன் எதிரிகளை பற்றியும் கூட நல்லதனமாகவே நினை. தானமோ படிப்போ அல்லது மற்றதோ இல்லாமல் ஒரு நாளையும் வீணாக்காதே. உன் பெற்றோர்களை போற்று. திருடர்களுடன் பேச்சுவார்த்தை கொள்ளாதே. ஒருபோதும் நிஷ்டூரமான பதிலை கொடுக்காதே. சில்லறை காரியங்களுக்காக பெரும் பொருட்களை ஆபத்தில் வைக்காதே. புத்திசாலி மனிதன் அல்பத்துக்காக பெரியதை நஷ்டப்படுத்த மாட்டான். ஏனெனில் இவ்வுலகத்தில் முக்கியமற்றதை இழப்பதன் மூலம் முக்கியமானது காப்பாற்றப்படுகிறது. ஏழைகளுக்கு தானம் கொடு. சாதாரண மனிதர்களுக்காக விதிக்கப்பட்ட நீதி சாஸ்திர விதிகள் இதுதான். ஆனால் அரசன் விக்ரமாதித்தனோ இயற்கையிலேயே இந்த விதிகளை நன்கு உணர்ந்திருந்தான். ஒரு சமயம் அரச சபைக்கு வேற்று நாட்டிலிருந்து ஒரு யாத்திரிகன் வந்தான். அரசனை வணங்கி ஆசனத்தில் அமர்ந்தான். ஐயா, நீ யார்? உன் வீடு எந்த ஊரில் இருக்கிறது? நீ எங்கு வந்தாய் என்று அவனை பார்த்து கேட்டான் விக்ரமாதித்தன். அரசே, என் பெயர் தேவதத்தன் என்பது. நான் அயல் நாட்டைச் சேர்ந்தவன். எனக்கு நிலையான இடம் கிடையாது. ஆகவே எந்நேரமும் ஊர் ஊராக சுற்றி கொண்டே இருப்பவன் என்றான் யாத்ரீகன். தேவதத்தா, மிக்க சந்தோஷம். அப்படியானால் நீ பல நாடுகளில் பிரயாணம் செய்து வந்திருப்பாய். அங்கங்கே எவ்வளவோ அற்புதங்களை கண்டுகளித்திருப்பாயே. ஆம் அரசே, ஓரிடத்தில் நான் ஒன்றை கண்டேன். உதயாசலம் என்றொரு மலை இருக்கிறது. அம்மலையில் சூரிய பகவானுக்கு பெரிய கோயில் ஒன்று உண்டு. பக்கத்திலே கங்கை ஓடி வருகிறாள். கங்கை கரையிலே பாவங்களிலிருந்து விடுதலை அளிக்கும் பாப விநாசம் என்ற பெயருடைய சிவபெருமானுக்கு கோவில் இருக்கிறது. சூரியோதய நேரத்தில் கங்கை நதியிலிருந்து ஒரு பெரிய ஸ்தம்பம் கிளம்பி வெளியே வருகிறது. அதன் மீது நவரத்தினங்களும் இழைக்கப்பெற்ற சிங்காதனம் ஒன்று இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மேலெழும்பும் போது அந்த ஸ்தம்பமும் மேலே வளர்ந்து கொண்டே போய் நடுப்பகல் நேரத்தில் சூரிய மண்டலத்தை அடைகிறது. மாலையில் சூரியன் தாழ தாழ ஸ்தம்பமும் இறங்கி வந்து சூரியாஸ்தமனமாகியதும் தண்ணீரில் மறைந்து விடுகிறது. தினம் தவறாமல் இந்நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதுதான் நான் கண்ட அற்புதம் அரசே என்றான். விக்ரமாதித்தனுக்கு அந்த அதிசயத்தை நேரில் காண வேண்டுமென்ற விருப்பம் ஏற்பட்டது. உடனே அந்த யாத்ரீகனை அழைத்துக் கொண்டு உதயாச்சலத்திற்கு புறப்பட்டு விட்டான். இரவு கோவிலில் தங்கினார்கள். காலையில் சூரியோதய சமயத்தில் கங்கையிலிருந்து ஸ்தம்பம் வெளியே கிளம்பியது. அரசன் கங்கையில் நீராடி புனித தேகத்தை உடையவனாய் அந்த ஸ்தம்பத்தில் ஏறி சிங்காதனத்தில் அமர்ந்து கொண்டான். சூரியன் உயர ஏற ஏற ஸ்தம்பமும் மேலே சென்றது. சூரியன் நெருங்க நெருங்க நெருப்பு போன்ற அதன் கிரணங்களால் அரசனின் உடல் வெந்து மாமிச பிண்டமாக மாறிவிட்டது. அரசனோ சிறிதும் கலங்கவில்லை. சூரிய மண்டலத்தை அடைந்ததும் அவரை பலவிதமாக தோத்திரங்களை சொல்லி வணங்கினான். உலகத்தின் ஒரே கண்ணை போன்றவரும், உயிர் பிராணிகளின் பிறப்பு, வளர்ப்பு, அழிவு ஆகியவற்றுக்கு காரணமானவரும், 3 வேதங்களுக்கு ஒத்துவரும் 3 குணங்களை உடையவரும், பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய திருமூர்த்திகளின் அம்சங்களையும் உடையவரும், சவித்ரு ஆகியவருமான சூரிய பகவானுக்கு என் நமஸ்காரம். இப்படி பலவிதமாக தோத்திரம் செய்தான் விக்ரமாதித்தன். அவனுடைய தைரியத்தையும் உறுதியையும் கண்டு மகிழ்ச்சியடைந்த சூரியன் அமிர்தத்தை அவன் உடல் மீது தெளித்தான். அது பட்டதும் அரசனுடைய விகார உருவம் நீங்கி அவன் உடல் பன்மடங்கு காந்தியை பெற்றது. தன்ய நானேன் என்று மகிழ்ச்சி பொங்க கூறினான் விக்ரமாதித்தன். அரசே, நீ ஒரு வீரனை விட பன்மடங்கு புகழத்தக்கவன். ஒருவராலும் அடையப்படாத என் சமீபத்தை நீ அடைந்து விட்டாய். உன் செய்கையால் நான் அளவிலாத சந்தோஷம் அடைந்துள்ளேன். உனக்கு வேண்டிய வரத்தினை கேள் என்றார் சூரிய பகவான். பிரபு, இதைவிட பெரிய வரம் என்ன இருக்கிறது? மகா சாதுக்களாலும் அடைய முடியாத உங்கள் சமீபத்தை நான் அடைந்து விட்டேன். இது ஒன்றே மகத்தான வரத்தை பெற்றது போலென்றோ? உங்கள் ஆசீர்வாதத்தால் எனக்கு தேவையான பொருட்களில் குறைவொன்றுமின்றி இருக்கிறேன் என்று விக்ரமாதித்தன் தாழ்மையுடன் தெரிவித்தான். வினயம் நிறைந்த அரசனுடைய வார்த்தைகளை கேட்ட பகவான் பரவசமடைந்தவராய் நவரத்தினங்கள் பதிக்க பெற்ற தன்னுடைய மோதிரங்களில் 2 அரசனிடம் கொடுத்தார். இவைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக போய் வா. தினந்தோறும் ஒரு சுமை தங்கத்தை இம்மோதிரங்கள் உனக்கு அளிக்கும் என்று அதன் பெருமைகளை எடுத்துரைத்தார்.
விக்ரமாதித்தன் அம்மோதிரங்களை பெற்றுக்கொண்டான். மாலை நேரத்தில் ஸ்தம்பம் கீழே இறங்கியதும் அரசன் அங்கிருந்து புறப்பட்டு உஜ்ஜயினி திரும்பினான். வழியிலே அரசனை ஏழை பண்டிதன் ஒருவன் சந்தித்தான். விக்ரமாதித்தன் அவனை அருகில் அழைத்து, ஐயா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். பிரபு, கேட்போருக்கு இல்லையெனாது வழங்கும் வள்ளலே, என் குடும்பம் மிக பெரியது. ஆனால் நான் பரம ஏழை. தினமும் பிச்சை எடுத்து வயிறு வளர்க்கிறோம். என் வறுமையை நிவர்த்தி செய்யுமாறு கோருகிறேன். அரசன் சிறிதும் யோசனை செய்யவில்லை. சூரிய பகவானிடமிருந்து தான் பெற்று வந்த 2 மோதிரங்களையும் எடுத்து அவனிடம் கொடுத்தான். ஐயா, இவ்விரண்டு மோதிரங்களும் அற்புத சக்தி வாய்ந்தவை. தினமும் ஒரு சுமை தங்கத்தை கொடுக்கும். இதை கொண்டு சென்று உன் வறுமையை போக்கிக்கொள். பண்டிதனும் அரசனை போற்றி புகழ்ந்தான். இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதைச்சோலை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.